வணக்கம். 7 மாசத்துல 700 கஞ்சா வழக்கு சென்னையில பதிவாயிருக்கு, தலைநகர்ல. இத பத்தி நம்ம கேட்டோம்னா நாங்க புடிச்சிட்டோம், 700 வழக்கு போட்டுக்கிட்டே இருக்கோம். நீங்க பிடிச்சது 0.1% தான். எந்த இடத்துல பார்த்தாலும் கஞ்சா கஞ்சா கஞ்சா, ட்ரக்ஸ் ட்ரக்ஸ் ட்ரக்ஸ். இதுக்கு சம்பந்தப்பட்டவங்க யாருன்னு இத பார்க்கக்கூடிய அனைவருக்கும் தெரியும், தமிழக மக்கள் அனைவருக்கும் தெரியும். எதனால காவல்துறை இதை கட்டுப்படுத்த முடியல? கண்ட்ரோல். கேஸ் போடுறீங்க, அரெஸ்ட் பண்றீங்க, திருப்பி வெளியே வந்து அவன் அந்த தொழில் தான் பண்றான். அப்ப என்ன கான்பிடன்ஸ் கொடுக்குது? ஏதோ பொலிட்டிக்கல் பேக்கப் இருக்கா இந்த மாஃபியாக்கு? இதை இளைஞர்கள் யோசிச்சு பாருங்க. தமிழ்நாடு இளைஞர்கள், தமிழகத்திலிருந்து ஒரு இளைஞர் படிச்சு சயின்டிஸ்ட் ஆகி என்ன துணை ஜனாதிபதி ஆகி ஜனாதிபதியே ஆயிட்டாங்க. துணை ஜனாதிபதியா ராதாகிருஷ்ணன் இருக்கிறாரு, இதுக்கு முன்னாடி அப்துல் கலாம் இருந்தார். ஆனா இப்ப நம்ம இளைஞர்கள் எங்க போயிட்டு இருக்கோம்? யோசிக்கணும். நம்ம டு சேவ் தமிழ்நாடு we need to quit டிஎம்கே. டிஎம்கேனால இதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. டிஎம்கே அரசாங்கத்தினால கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஏன் நான் சொல்றேன், டிஎம்கேல இருந்தவங்களே ட்ரக் மாஃபியா கேஸ்ல மாட்டியிருக்காங்க. அதனால இனியாவது நம்ம கொஞ்சம் இளைஞர்களை காப்பாத்துற வேலையில இறங்குவோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு. இதை இந்த நேரத்தில் நம்ம விட்டுட்டோம்னா, சார் நீங்க எனி ஒரு கிரைம் எடுத்துக்கோங்க, அது பின்னாடி இன்னைக்கு ட்ரக்ஸ் இருக்கு. கொலை பண்றான், அவன் கஞ்சா அடிச்சிருக்கான். ரேப் நடக்குது, கஞ்சா அடிச்சிருக்கான், ட்ரக்ஸ் வச்சிருக்கான். இது போல we need to be very very careful. we need to take action. இந்த அரசாங்கத்தினால இது செய்ய முடியாது. என்டிஏ கூட்டணி அரசாங்கம் முற்றிலும் ட்ரக்ஸ் கஞ்சாவை நாங்க ஒழிப்போம். நன்றி.